என்ன ப்ரோ இங்கிட்டும் வரீங்க? நான் ஸ்டண்ட் பண்ணாமல் போக மாட்டேன். போலீஸ் அங்கிள் என் வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை பிடிங்க. வாவ், ரேஸ் போடுறாரு. தொங்கிட்டு வராங்கன்னு தெரியுது, நீ எதுக்கு இத்தனை பேரை ஏற்றுற? பேக் டு த வீடியோ லவ். என்னடா ஆரம்பமே ஓட்டிகிட்டே எடுக்கிறான்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, அங்கே எடுத்தேன், ஃப்ரேமு செட் ஆகலை, தேவையில்லாமல் பேசிவிட்டேன், அப்புறம் கட் பண்ணி போடணும்ல, அதனால தான் புதுசாகவே எடுத்துருவோன்னு ஓட்டிகிட்டே எடுக்கிறேங்க. ஆர்எஃப் நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வண்டியில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஏபிஎஸோட கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த வீடியோ நான் வந்து அப்புறமேட்டு ஆட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பேசிக்கிறேன். இப்போ வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. இந்த காலேஜில் சேர்ந்துட்டு அவங்க பண்ணுறது இருக்கே அப்பா. ஆனால் இல்லை, ரொம்ப நல்ல காலேஜுங்க. காலேஜ் மாதிரியே ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லாம் இப்போலாம் அவங்க தான் கல்வி சொல்லி கொடுக்குறதுக்காக தான் முதல்ல எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டே வச்சுருக்காங்க, எல்லாேருக்கும் கல்வி கிடைக்கணுன்ட்டு. ஏன்னா பாருங்கள், எனக்கெல்லாம் 15,000 ஃபீஸ் வாங்குகிறாங்க. அது எங்களை படிக்க வச்சு நான் வந்து பெரிய ஆள் ஆகணுன்ட்டு. அப்புறம் 1500 ஒரு 1000 ரூபா எக்ஸாம் ஃபீஸு. அந்த ஃபீஸ் கட்டினா தான் எக்ஸாம் எழுத விடுவாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் வந்து நாங்கள் படிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நான் காசு கட்டி நான் லீவ் போட்டுக்கிறேன், இருந்தாலும் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க 1200 கான்டினேஷன்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து படிக்கணும். அந்த மாதிரி நிறையா வந்து நடந்துகிட்ருக்கு. நான் எங்கள் காலேஜ் பேர் சொல்கிற விரும்பல, எங்கள் காலேஜுன்னு இல்லை, எல்லா காலேஜ்லேயும் அதான் நடந்துகிட்ருக்கு. என் ஃப்ரெண்டெல்லாம் 70,000 கட்டிகிட்டு இருக்கான் வருஷத்துக்கு. அவனை படித்து பெரிய ஆளாக்கி அவனை அப்படி ஏம் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் லீவு போட்டால் ஒரு 5,000 ரூபா ஃபைன், ஏன்னா அவன் படிக்கணும். அது இல்லாமல் லேட்டு, யூனிஃபார்மு, ஐடி கார்டு, அது இதுன்னு ஃபைனுங்க. ஏன்னா படிக்கணும். படிப்பு தான் நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். இப்போ இன்ஸ்டியூட்ஸ் எல்லாருமே தான், ஸ்கூலுமே அப்படி தான். நான்லாம் அவ்வளோ மார்க்கு 500க்கு 200. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஏன்னா நான் படிக்கணும். இல்லை நம்ம தேவையில்லாமல் கல்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பெட்ரோல் வேறு இல்லைங்க. நம்ம வண்டியில் போய் பெட்ரோலை போட்டுட்டு இன்றைக்கி கண்டென்ட்டை பார்க்கணும். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஏபிஎஸோட ஃபியூஸ் பண்ணிட்டேன், அதாவது கேபிளை கழட்டிட்டேன். நம்ம வண்டியில் வந்து ஸ்டண்ட்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. ப்ரொஃபஷ்னலாக இறங்குறோமோ இல்லையோ ஸ்டண்ட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். என்ன சொல்கிறது, நம்ம வந்து இப்போ வந்து வீலிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து வீலிங் வந்து ஜஸ்ட்டு பாப்பப் பண்ணுவோம், பட் பிரேக்கிங் வந்து அந்த பேசிக்லேருந்து நம்மளுக்கு தெரியாது. பிரேக்கிங் பண்ணி அப்புறம் பாப்பப் பண்ணி த்ராட்டில் கொடுக்குறதெல்லாம். நம்ம முதல்ல பெட்ரோல் போட்டுட்டு ஒரு சின்ன வேலை, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும். நம்ம போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நேராக அந்த ரோட்டுக்கு போய் ஸ்டண்ட்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆர்எஃப் அக்கா வந்து இத்தனை பேர் இருக்கனால நம்ம அவசரத்தில் சரியாக கவனிக்க மாட்டாங்க ஆர்எஃப். ஏன்னா பெட்ரோல் போடும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அவங்க சும்மா பெட்ரோல் போட்டுட்டு போயிடுவாங்க. டம்மு டும்முன்னு தான் இங்கெல்லாம் பாருங்கள். நம்ம தான் நம்ம வண்டியை பார்த்து வச்சுக்கணும். போலீஸ் அங்கிள் என் வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை பிடிங்க. ஆர்எஃப் ஒரு ns போகுது, நம்ம ரேஸை கூப்பிடுவோமா? பெட்ரோல் இல்லை, ஐ திங்க் இது 160 நினைக்கிறேன். ஏன்னா ஐயோ அண்ணா 160 தாங்க. ஐயோ வாவ், ரேஸ் போடுறாரு. அவர் நம்மளை கவனிச்சிருக்கவே மாட்டார், நம்ம தான் அவரை கவனிச்சிட்ருக்கோம். பரவாயில்லைங்க. ஒரு பஸ்ஸில் பசங்க தூங்கிட்டு போகிறாங்க. பரவாயில்லைங்க, நம்ம பசங்களுக்கு வந்து படிக்கணுன்ட்டு எவ்வளோ ஒரு ஆசை பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு தொங்கிட்டு போய் படிக்கிறாங்கல்ல, வேறு லெவலு. பசங்களை தப்பாக சொல்லலை, தொங்கிட்டு வராங்கன்னு தெரியுது, நீ எதுக்கு இத்தனை பேரை ஏற்றுற? இதே ஒரு வேனு, பப்ளிக் வேனு, ப்ரைவேட் வேனு, ஸ்கூல் ட்ரிப் போகிறாங்கன்னா ஆர்டிஓ விஓவோ யாரையோ விட்டு செக் பண்ணுறீங்க, இத்தனை பேர் தான் ஏறணும். இதே ஒரு லாரி வந்தால் அதில் செக் பண்ணுறீங்க, லோடு இவ்வளோ தான் ஏற்றணும். குட்டியான வந்தால் பிடிக்கிறீங்க. இதே உங்கள் கவர்மெண்ட் பஸ் வந்து 100 பேர் 200 பேர் ஏற்றிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க தொங்கக்கூடாது. ஏண்டா பஸ்ஸில் இடம் இல்லைனா தொங்காமல் எப்படிடா வருவாங்க? தேய்ச்சிக்கிட்டா வருவாங்க. ஆர்எஃப் நம்ம ஒரு ஹியூமனிட்டி பண்ணுவோம். ஆர்எஃப் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, பார்க்குற 2 பேருக்குனாச்சும் அந்த இன்ஃபர்மேஷன் வரும்ல. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஸ்பீடா மீட்டர் ஓடாது. ஏன்னா நம்ம வந்து அந்த கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம், ஏபிஎஸோட வயரை வந்து. அதனால் நம்மளுக்கு இந்த மீட்டருமே ஓடாமல் போச்சு. அது எனக்கே இப்போ தான் தெரியுது. ஃபியூஸ் எடுத்தால் எப்படின்னு தெரில. ஏன்னா ஃபியூஸ் எடுத்தால் ஒரு லைட்டு மட்டும்தான் எரியுமா என்னன்னு தெரில. யாருக்காச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் ரிமூவ் பண்ணுறேன். அதில் நம்ம ஒரு வழியாக பெட்ரோல் போட்டுட்டோம். ஆர்பிஎம் வச்சு எனக்கு கரெக்டாக தெரில எவ்வளோ ஸ்பீடில் போகும்ன்ட்டு. நம்மளாக பண்ணுறதை வச்சு தான் இருக்குது போல். ஏன்னா நம்ம வந்து ஸ்பீடு இருந்தால் இப்போ நம்ம ஸ்டண்ட்ஸ் பண்ணும்போது வீலிங்கோ ஸ்டாப்பு ஏதோ ஒன்று. வீலிங் வந்து ஆர்பிஎம் வச்சு பார்த்துப்போம்,
ஸ்டாப்பி வந்து எப்படின்னா ஒரு 30 பேசிக் தானே நம்ம பண்ண போகிறோம், ரோலிங்லாம் பண்ண போகிறோம் பேசிக். அது கற்றுறதுக்கு நான் எப்போவுமே ஒரு 30 வந்து தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த சிப்பை மட்டும் கழட்டிட்டா போதும் போல். நம்ம இந்த சிப்பு ஏபிஎஸோட சிப்பை கழட்டிட்டு ஒயரை செட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். நிறைய விஷயத்துக்கு நம்ம கவர்மெண்ட் நம்ம சொசைட்டி வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. பைக்கிங் ஏன் சப்போர்ட் பண்ணலடா, ரேஸ் போட்டு போகிறீங்க ஆக்சிடென்ட் பண்ணிங்கன்னா, என் கார் கூட தான் ஆக்சிடென்ட் ஆகுது, கவர்மெண்ட் பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகுது, ட்ரெயினு கூட தான் ஸ்பீடாக போய் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்குன்னு ட்ரெயினில் யாரும் ஏறாமல் இருக்கீங்களா, இல்லை பஸ்ஸில் யாரும் இருக்கீங்களா, இல்லை ஃப்ளைட்டு கூட தான் உடஞ்சி விழுவுது, ஃப்ளைட்டில் யாரும் போகாத இருக்கீங்களா? அது என்ன பைக்கு மட்டும்? பைக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஸ்பீடாக போகும்போது ஏன் குறுக்கல வரீங்க? நீங்கள் அப்படி சொன்னால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். என்ன கரெக்டா? அந்த அக்கா என்னையே பார்க்குறாங்க. நம்ம வந்து பைக்கிங்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஆர்எல்எஃப். நம்ம சைடு எந்த ரோடுமே இல்லை ஆர்எல்எஃப் சொல்லப்போனால். அந்த ரோடு ஒன்று இருக்குது, ஆனால் டிராஃபிக்கு அடிக்கடி வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த கம்பெனி பின்னாடி ஒரு ரோடு இருக்குது, ஃபஸ்ட்டு எஃப்ஜியில் வீலிங் அடிக்க கற்றுக்கிட்ட ரோடு. இங்கே ஸ்டாப்பி வருதா என்னன்னு தெரில, பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே அந்த வேலையை ட்ரை பண்ணுவோம். இல்லைங்க டயர் தெரியுது ஆர்எல்எஃப். ஆனால் இங்கேயும் வெஹிக்கிள்ஸ் வருது. ப்ரோ என்ன ப்ரோ இங்கிட்டும் வரீங்க? நான் ஸ்டண்ட் பண்ணாமல் போக மாட்டேன், இங்கெல்லாம் பண்ணால் மாறி விட்டு விட வேண்டியதான். போடு பரவாயில்ல, இந்த சைடு நல்லா வருது. ஆர்எல்எஃப் ஏபிஎஸ்ஸை கழட்டினதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பிரேக்கு கால் பிரேக்கை வேறு அழுத்தணும், நல்லா அழுத்தணும். இது பெரிய லெவலில் ஸ்டண்ட்டு கிளாஸ் மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், நானே இப்போ தான் கற்றுக்கிறேன். நான் கற்றுக்கிட்டு வேணால் உங்களுக்குலாம் சொல்லி தரேன். 3, 2, 1. ஓப்பா ஆர்எல்எஃப் ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் ரொம்ப அடிச்சிங்க, அவ்வளோதான், வண்டியோட டை ஓடிக்க வேண்டியதான். ரெடி 3, 2, 1. இல்லை ஏரில் நல்லா பம்பு கொடுக்கணும். ரோலிங் ஓரளவுக்கு வருது. 3, 2, 1. அப்பா சரியான வெயிட்டாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டம் ஆர்எல்எஃப். வீடியோவில் பார்க்குற மாதிரி இல்லை, 10 செகண்ட் வீடியோவில் பார்க்குறீங்க. 3, 2, 1. ஓரளவுக்கு ரோலிங் வருது, பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும். ஸ்பீடு இருந்தால் நல்லா பாவம். ஏற மாட்டேங்குது ஆர்எல்எஃப். அக்கா வராங்க, நம்ம கொஞ்சம் அங்கிட்ட போய்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆர்எல்எஃப் நான் என்ன சொன்னேன்னா, ஸ்டாப்பி பற்றி எனக்கு மேஜராக ஒன்றும் தெரியாது. ஒரு சின்னதாக தான் கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு வந்து ஸ்டாப்பியை பற்றி. எப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக் அழுத்துரும், அதாவது ஏபிஎஸ் இருக்கக்கூடாது, ஏபிஎஸ் ஆஃபாக இருக்கணும். ஃப்ரண்ட் பிரேக் அழுத்துரும், நம்ம பாடியை கொஞ்சம் புஷ் பண்ணுறோம், வண்டியை லிஃப்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அது மட்டும்தான் எனக்கு தெரியும், பெருசாக வேறு எதுவும் தெரியாது ஸ்டாப்பியை பற்றி. அவ்வளோதான். பேக் பிரேக் நல்லா அழுத்திடுங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகுனா, இல்லை நான் நிப்பாட்டிகிட்டே கட்டேன். ஏன்னா நம்ம வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குது ஆர்எல்எஃப். என்னென்ன வேலைனா, இங்கே இருங்க, வண்டி கிளச் பிளேட் மாற்றணும், அப்புறமேட்டு இன்ஜின் ஆயில் மாற்றணும், தென் செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் வந்து போயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, இங்கே இருங்க, ஆடுதா, இப்படி ஆடவே கூடாது செயின் ஸ்ப்ராக்கெட், அதுமாதிரி இழுத்தா வரவே கூடாது, தெரியுதான்னு தெரில, இப்படி ஆடவே கூடாது செயின் ஸ்ப்ராக்கெட்டு. ஆடிச்சுன்னா லைஃப் போயிடுச்சுன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு டைன் பண்ணி விட்டுங்கன்னா சக்குன்னு சவுண்ட் வரும். நான் ஏன் பேக் பிரேக் அழுத்த சொல்கிறேன்னா, வண்டி பாப் ஆகும்போது பேக் வீல் சுற்றிட்டு இருக்கும், டம்முன்னு இறக்கும்போது என்ன ஆகுனா, சுற்றிட்டு இருக்க வீல் டக்குன்னு நிற்கும், அப்போ வந்து செயின் போய் அடிக்கும், அதிலே டேமேஜ் ஆகும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு தான் தூக்குச்சு, இப்படி பண்ணுவோம். அவ்வளோதான். சூப்பர். என்ன ட்ரை பண்ணாலும் யாரை பற்றி யோசிக்காதீங்க, அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ரோடு சரியாக ஸ்கிட் ஆகுது. முடியல, சரியான ஸ்கிட் ஆகுது.
போடு நல்ல ஒரு ஸ்டாப்பி. ஸ்கிட்டு நல்லா ஆகுது ஸ்கிட்டு. கையை விட்டுறாதீங்க அல்லஃபு. கோணலாக போய் இப்போ என்னைய மாதிரிலாம் கோணலாக போச்சுன்னா விழுவ வேண்டியது தான். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாப்பி அடிச்சுப்போம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நான் கவுந்துரும் தான் நினச்சேன், பட் கவரில். எனிவே காட்ஸ் கிரேஸ் தான். ஓகே ஆல்ஃப், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பேசிக் ஸ்டாப்பி பார்த்துருப்போம், எப்படி இருந்துச்சுட்டு. ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பெட்டர் மீன்ஸ் நான் இப்போ தான் கற்றுக்கிறேன் ஸ்டாப்பி. எனக்கு வீலிங் வரும், பட் வீலிங்கே நம்மளுக்கு கொஞ்சம் டச் இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து இப்போ கிராஷ் கேட்டால் ரெடி பண்ணி நம்ம வந்து ஸ்டன்ஸ் பண்ணலாம். நம்ம லோக்கல் இந்த சைடு, நம்ம டவுன்ஷிப்லேருந்து இந்த சைடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக், அதுக்கு லோக்கல் யாராச்சும் இருந்தீங்கன்னா வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே ஸ்டன்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல, பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் போகிறேன். அதே மாதிரி ஏபிஎஸோட எப்படி வயரை வந்து சேஞ்ச் பண்ணுறது ஜஸ்ட் இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். நான் ஆப்போசிட்டில் எடுத்து போட்டுருக்கேன். இது நான் அடுத்த கிளிப்பில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஓகே அல்ல, எங்கே போனாலும் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க. நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, லவ் யூ, பாய்.